அல்ஹம்துலில்லாஹ் டே 4ஓட இஃப்தாருமே ரொம்பவே சூப்பரா முடிஞ்சுச்சுங்க. முருங்கக்காய் போட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணேன். பிள்ளைங்க வந்து நைட் டிஃபனுக்கு சப்பாத்தியும், அதுக்கு வந்து பன்னீர் கிரேவியும் கேட்டாங்க. ஒருத்தர் வந்து சப்பாத்தி கூட பன்னீர் கிரேவியும், இன்னொருத்தர் வந்து தோசை கூட பன்னீர் கிரேவியும் கேட்டாங்க. ஸோ, அதனால அத அளவா செஞ்சுட்டு, அது கூடவே சாம்பார் வச்சாச்சு. நைட் டிஃபனுக்கும் ஆயிக்கும், அதே சமயத்தில சஹருக்குமே ஆயிக்குமேன்னு சொல்லி முன்னாடியே வச்சாச்சுங்க. எப்பவுமே குழம்பு வைக்கிறதா இருந்தா மட்டும், நோன்பு திறக்கறக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4 மணிக்கே வேலைகள ஸ்டார்ட் பண்ணனாக்க, குழம்பும் வச்சுட்டு, அந்த டிஃபனுக்கு வேண்டிய பொருள் என்ன ரெடி பண்ணணுமோ அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு, வடை சுடுறதானாலும் வடை சுட்டு, ஜூஸ் எல்லாமே கலக்கி வச்சுருவேன். டிஃபன பொறுத்த வரைக்குமே இடியாப்பம், இல்ல முட்டை பாலாடை இந்த மாரி ஐட்டங்கள்னா நோம்பு திறக்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். இல்ல வேற ஏதாவது டிஃபன் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரினா மாவுகள மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா செஞ்சு குடுத்துருவேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் எல்லாமே நோம்பு திறக்கறக்கு முன்னாடி ஒரு 6:20ங்கும்போது தான் எல்லா வேலைகளுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சுங்க. ஜூஸ் வந்து டே 1ல இருந்தே என் பாப்பா கேட்டுட்டு தான் இருக்கிறா. ஜிகர்தண்டா போட்டுத்தாங்கன்னு. ஜிகர்தண்டாங்கிறது பார்த்தீங்கன்னா, மதுரை ஸ்பெஷல் விளக்குத்தூண் ஜிகர்தண்டாலாம் கிடையாதுங்க. சும்மா டம்மி தான். அதாவது பால்ல வந்து ஜப்சா சீட்ஸும், பாதாம் பிசின் மட்டும் போட்டது. ஸோ இத வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தாச்சு.